OnePlus மொபைல் இருக்கக்கூடிய டேட்டா யூசேஜ் செட்டிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். இந்த ஒரு செட்டிங்ஸ் மூலியமாக உங்களோட மொபைல் எவ்வளவு டேட்டா கன்சியூம் பண்ணுது, எந்தெந்த ஆப் எவ்வளவு கன்சியூம் பண்ணுது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஒன் பிளஸ் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே இங்கே மொபைல் நெட்ஒர்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஒவ்வொரு டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா யூஸ் ஆகிருக்கு இந்த மந்த்தில் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் பை ஆப்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த ஆப் எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அது வரிசையாக இருக்கும், நீங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். அண்ட் சைடில் ஒரு ஆரோ இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கு எந்தெந்த ஆப் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் எவ்வளோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எந்தெந்த ஆப் எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேற்று எந்தெந்த ஆப் எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன் ப்ளஸ் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இப்படி தான். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணுது, எந்தெந்த ஆப் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படின்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.